அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். மார்ச் மாதம் 25ஆம் தேதி நமக்கு லக்ஷ்மி ஜெயந்தி. லக்ஷ்மி தேவி உத்திரம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தார்கள். ஒவ்வொரு மன்வந்தரத்தில் ஒவ்வொரு விதமாக மகாலட்சுமி தாயார் இந்த பூலோகத்தில் அவதாரம் செய்தார்கள். அந்த விதத்தில் நாம் மகாலட்சுமி ஜெயந்தி என்று மகாலட்சுமி தாயாரை எப்படி பூஜை செய்தால் நமக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 25/3/2024 அன்று லக்ஷ்மி ஜெயந்தி. அந்த நாள் மகாலட்சுமி தாயாரை நாம் பூஜை செய்ய வேண்டும். பொதுவாக பௌர்ணமிகளில் மகாலட்சுமி தாயாரை மாலை நேரத்தில் பூஜை செய்யும்போது சந்திர சகோதரியான மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் இந்த பங்குனி பௌர்ணமி மகாலட்சுமி தாயாரின் ஜெயந்தியாக உள்ளதுனால ரொம்ப அழகாக விரிவாக பூஜை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தரித்திரம் என்பதே இல்லாமல் லக்ஷ்மி கட்டாட்சம் ஏற்படும். அதற்கு நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான சில பொருட்கள் உண்டு. அந்த பொருட்களால் நாம் பூஜை செய்யலாம். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா திவ்ய தேச கோவில்களில் மகாலட்சுமி தாயாருக்கென்று சன்னிதானம் உண்டு. அங்கே பார்த்திங்கன்னா குங்குமம் தரமாட்டாங்க, மஞ்சள் தான் தருவாங்க. அந்த விதத்தில் மஞ்சள் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அங்கே அப்படி செய்கிறாங்க. அதனால் அன்றைய தினம் மஞ்சள் நீரால் மகாலட்சுமி தாயாரினுடைய விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். ஸ்ரீ சுத்த அபிஷேகம் செய்தால் ரொம்ப சிறந்தது. ஸ்ரீ சுத்தம் வேத மந்திரம்ன்றதுனால நம்மால் அதை பாராயணம் செய்ய முடியாது, செய்வதும் கடினம். அப்படின்றதுனால நீங்கள் யூடியூப்பில் போட்டுட்டே அது முடியும் வரை மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சளால் மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்யுங்க. இது ஒரு முறை. இது காலை நேரத்திலேயே நீங்கள் செஞ்சுடலாம். திங்கக்கிழமை காலையிலேயே நீங்கள் செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வெட்டி வேரை கொஞ்சம் எடுத்து தண்ணீரில் போடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு அந்த வெட்டி வேரில் இருக்கின்ற நறுமணம் எல்லாமே அந்த தண்ணீரில் இறங்கி இருக்கும். அந்த வெட்டி வேரோடு அந்த தண்ணீரை அபிஷேகம் செய்யுங்க மகாலட்சுமி தாயாருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு காட்டன் துணியால் ஒத்தி எடுத்துட்டு சந்தனம் குங்குமத்தினால் அலங்காரம் செஞ்சுடுங்க. செஞ்சுட்டு வில்வ இலை, மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் வில்வ இலை. ஏன் அப்படின்னா ஒரு மன்வந்தரத்தில் மகாலட்சுமி தாயார் வில்வ மரத்தடியில் தியானம் செய்ததாகவும் பிறகு வில்வ மரமாகவே மாறினதாகவும் நமக்கு பத்ம புராணம் சொல்லுகின்றது. அதில் பார்த்திங்கன்னா இந்த வில்வ இலைகளுக்கு பின்னாடி இருக்கின்ற நரம்புகளில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வார்களாம். எவ்வளவு சூட்சமம் பாருங்கள். அதனால் வில்வ இலையை எடுத்து சந்தனம் இருக்கு இல்லையா, அது கூட நம்ம வீட்டில் அரைச்ச சந்தனமாக இருக்கணும். அதை நல்லா அரைச்சிட்டு அந்த சந்தனத்தை வில்வ இலைகள், ஒரு இலை அப்படின்னா அதில் 3 இருக்கும். அந்த 3 இலைகளிலேயும், அதாவது ஒரு இலையில் 3 இருக்கும், அதில் இந்த சந்தனத்தை நாம் நல்லா தடவி விடணும். அந்த தடவின அந்த வில்வ இலையை மகாலட்சுமி தாயாருக்கு நாம் பக்தியோடு ஸ்ரத்தையோடு அர்ப்பணம் செய்யணும். இது ஒரு விதம். ஒரு மன்வந்தரத்தில் மகாலட்சுமி தாயார் அக்னியில் இருந்து அவதாரம் செய்தார்கள். அதனால் வீட்டில் அன்றைய தினம் அக்னி மூலை என்று சொல்லப்படுகின்ற தென்கிழக்கு மூலையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கணும். இன்னொரு மன்வந்தரத்தில் மகாலட்சுமி தாயார் அதாவது பத்மத்தில் அவதாரம் செய்தார்கள். அதனால தான் அந்த தாயாருக்கு பத்மாவதி அப்படின்னு பெயர். அதனால் பத்ம மலர்கள், தாமரை மலர்கள் கொண்டு மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனால தாமரையால் அர்ச்சனையோ அல்லது ஒரே ஒரு தாமரையாவது மகாலட்சுமி தாயாருக்கு நாம் அன்றைய தினம் சமர்ப்பணம் செய்யணும். ஸ்ரீ சுத்தம் போட்டு கேட்கலாம்.
கனகதரா ஸ்லோகத்தை வந்து நாம் பாராயணம் செய்யலாம். மகாலட்சுமி தாயாரினுடைய அஷ்டோத்திரம் இருக்குது. ஓம் பிரகிருத்தியே நமஹா, விக்ருத்தியே நமஹா, வித்யாயே நமஹா. இந்த மாதிரி இந்த அஷ்டோத்திரத்தினுடைய பெருமையை வந்து போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 108 அப்படின்னு இருக்கும். இந்த 108 என்ன கணக்கு அப்படின்னா 27 நட்சத்திரங்கள் உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள் உண்டு. இதை வந்து நாம் பெருக்கினோம் அப்படின்னா 108 வரும். அப்போது யாராக இருந்தாலும் இந்த நட்சத்திரத்திற்கு உள்ளாகவும் இந்த பாதத்தில் தான் பிறந்திருக்க வேண்டும். அதனால் நமக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களை போக்கிக் கொண்டு அந்த கிரகங்களினுடைய சாந்தியை பெறுவதற்கு அந்தந்த நாட்களில் அந்தந்த தெய்வங்களுக்கு 108 அஷ்டோத்திரத்தினால் பூஜை செய்ய வேண்டும் என்ற முறையை என்ற கிரமத்தை நம்முடைய ரிஷிகள் நமக்கு ஏற்படுத்தினார்கள். அதனால் இந்த 108 பிரகிருத்தியை விக்ருத்தியை மகாலட்சுமி தாயார் எப்படி இருக்கிறார்களாம், பிரகிருத்தியாகவும் விக்ருத்தியாகவும், அதாவது பிரகிருத்தி அப்படின்னா இயற்கையாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க. விக்ருத்தியை நமஹா, விக்ருத்தியை அப்படின்னு சொன்னாக்க இப்போ சுனாமி வந்தது, நிறைய மழை வந்து வருது, அந்த மாதிரியும் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்களாம். பிரகிருத்தியை நமஹா, விக்ருத்தியை நமஹா, வித்யாயை நமஹா, வித்தையாகவும் அதாவது படிப்பு லக்ஷ்மியாகவும் அம்பாள் இருக்கிறாங்க. சர்வபூத ஹித பிரதாயை நமஹா, எல்லா விதமான பொருட்களிலேயும் மகாலட்சுமி தாயார் வந்து இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாமத்தையும் நாம் வந்து வர்ணனை செய்து கொண்டே போகலாம். அதனால் இந்த மகாலட்சுமி தாயாருக்கே பிடித்துதான் இந்த ஒரு அஷ்டோத்திரம். அதனால் இதால் மகாலட்சுமி தாயாருக்கு நாம் குங்குமத்தினால் அர்ச்சனை செய்வது ரொம்ப சிறப்பு. அதனால் திங்கட்கிழமை என்று எல்லாருமே மகாலட்சுமி ஜெயந்தி என்று இந்த மாதிரி இந்த பொருட்கள் முன்கூட்டியே சொல்கிறதுனால வெட்டி வேர், அடுத்து வந்து வில்வ இலைகள், அரைத்த சந்தனம், தாமரை மலர்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு வந்து வச்சு மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்து 108 அஷ்டோத்திரத்தினால் அம்பாளுக்கு குங்குமார்ச்சனை செய்து, மல்லிகை மலர்கள் அப்படின்னா அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும், வாசனை வருகின்ற மலர்கள், அதிலேயும் வெண்மையான மலர்கள் மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்கும். அதால் அர்ச்சனை செய்து ஏதாவது ஸ்வீட்டு, அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தது வந்து ஜவ்வரிசி பாயாசம், அதில் கொஞ்சம் குங்குமப்பூவை போட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை போட்டு ஜாப்பத்திரியையும் போட்டு பாயாசம் செய்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நாம் சமர்ப்பணம் செய்து தூப தீப ஹாரதியை காட்டி மனசார வந்து நாம் இந்த ஸ்லோகங்களை படித்து மகாலட்சுமி தாயாரை வேண்டினோம் அப்படின்னா நம்முடைய அத்தனை விதமான தரித்திரங்களும் நீங்கி அந்த வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எதற்கும் எந்த விதமான குறையும் இல்லாமல் இருக்கும். பௌர்ணமி என்று செய்கின்ற பூஜை அக்ஷய பலனை தரும் அப்படின்றதுனால இந்த பூஜையை வந்து செய்யுங்க. வடநாட்டில் இந்த தினத்தை வந்து ஹோலி அப்படின்ற ஒரு பெயரில் வந்து அழைப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப விரிவாக இந்த ஹோலியை வந்து செய்வாங்க. அதனால் மகாலட்சுமி ஜெயந்தியை அவர்களும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செய்வாங்க. நாமும் செய்யும்போது தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதனால் எல்லாருமே அன்றைய தினம் மகாலட்சுமி ஜெயந்தியை உங்களால் இயன்ற அளவு தாயாரை நாம் வந்து பூஜை செய்யும்போது அந்த தாயாரினுடைய சக்தி அன்றைய தினம் இயற்கையில் அதிகப்படியாக இருக்கும். நாம் பூஜை செய்யும்போது அந்த அம்பாளினுடைய அருள் நமக்கு ஏற்படும். அதனால தான் இந்த மாதிரி சிறப்பு பொருந்திய நாட்களில் நாம் வந்து அந்தந்த தெய்வங்களை பூஜை செய்யும்போது அந்த சக்திகள் இயற்கையில் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால பூஜை செய்கின்றவர்களிடத்தில் அந்த சக்தி அப்படின்றது அது பிரவேசிக்கும். இப்போ வந்து ஃபோனில் நாம் வந்து பேசுகிறோம், இங்கே வந்து நம்பர் போட்டு பேசினா நம்ம யாருக்கு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட நம்மளால் பேச முடியுது. சிக்னல் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து நமக்கு, அதாவது நம்ம வந்து நெட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நெட்டு நமக்கு நல்லா கனெக்ட் ஆகும். சிக்னல் இல்லாத இடத்துல நெட் வந்து கனெக்ட் ஆகாது. அந்த மாதிரி நமக்கு வந்து இயற்கையில் இருக்கின்ற சக்தியை நாம் எடுத்துக்கணும் அப்படின்னா பூஜைகள் செய்யும்போது தான் எப்படி நெட்டு கனெக்ட் ஆகுதோ சிக்னல் இருக்கக்கூடிய இடத்துல, அந்த மாதிரி நாம் செய்கின்ற பூஜைகள் இந்த பஞ்சபூதங்கள் அதில் வந்து சக்திகள் லக்ஷ்மி சக்தி வந்து அந்த நாள் வந்து அதிகமாக இருக்கும். நாம் வந்து பூஜை செய்யும்போது அந்த சக்தி நம் வீட்டில் பிரவேசம் செய்யும். இதுதான் லாஜிக். அதனால் அன்றைய தினம் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுத்தரும். எல்லாருமே செய்து அந்த மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுவோம். மற்றும் ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.